வணக்கம் இடமலம் நேயர்களே. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் கிஷோர் கே சாமி அவருடன் மீண்டும் இணைந்துள்ளேன். பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக விஷயத்துக்கு போயிடலாம். வணக்கம். ஸோ யூடியூப் வீடியோஸ்லாம் அதிகமாக பார்க்குறீங்க போல இருக்கே. நீங்கள் முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்ட காணொலிகள் மட்டும் தான் பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சேன். இந்த ப்ராப்பராக யூடியூபர்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்க்குறீங்கன்னு தெரியுது. ஏன்னா 2 யூடியூபருக்கும் நடையில் ஒரு பெரிய சண்டே போரே போயிட்டுருக்கு. மாற்றி பேஷ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதை பற்றி ஏதோ கருத்து கூட பதிஞ்சிருந்தீங்க. மொபைல் ஃபோனுடைய ஸ்க்ரீன் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஆவரேஜஸ் இன் அ வீக், இட் ஆவரேஜஸ் அபவுட் 21 hours in a day. சரியா? தட் இஸ் மை ஆவரேஜ் ஸ்க்ரீன் டைம். வாட் இட் சேஸ். நோ, டோன்ட் ஆஸ்க் மீ எவ்வளோ நேரம் தூங்குறேன், எவ்வளோ நேரம் முடிச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. பட் தென் தட்ஸ் தி ஆவரேஜ் இட் ஷோஸ். ஸோ விச் மீன்ஸ் தட் ஐ அப்டேட் மை செல்ஃப் ஆன் எது நடந்தாலும் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் அல்காரிதமே நமக்கு இந்த அப்டேஷன்ஸ் பண்ண நமக்கு வேறு ஜானரில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி நான் ரேண்டமாக பார்த்தது தான் இந்த இர்ஃபான் பிரியாணி மேன் 2 பேருக்குமான அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட. சரி, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு ஜஸ்ட் டு நோ என்ன நடக்குது சமூகத்தில், என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்டேட் பண்ணுறதுக்காக போனது தான். அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த வீடியோ பார்த்தேன். ஐ வாட்ச்டு இர்ஃபானோடைய வீடியோவும் பார்த்தேன், இந்த பிரியாணி மேன் சொல்லக்கூடிய அந்த நபருடைய வீடியோவும் பார்த்தேன். ஐ ஃபவுண்ட் தி பிரியாணி மேன் வீடியோ டு பி லாஜிக்கல். ஓகே, அஃப்கோர்ஸ் அவர் சில அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், பாடி ஷேமிங்னு பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் he was only responding to what was thrown at him. அவர் மேலே நிறைய பேர் சில விஷயங்களை தூக்கி எறிந்தார்கள், அவர் திரும்பவும் வீசி எறிந்தார், அவ்வளோதான். சரியா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத எப்படி பேசியிருக்காரு அப்படின்னா, அவர் லாஜிக்கலான விஷயங்களை வெளியிடுறார். அதாவது இர்ஃபான் போன்றவர்கள் ஒரு அரசியல் பின்னணியை வைத்துக்கொண்டு அவர்கள் சட்டத்தை மீறும் பொழுதும் கூட அவர்கள் அதிலிருந்து தப்பி விடுகிறார்கள் அப்படின்றது தான். இப்போ நானோ நீங்களோ ஒரு லைசன்ஸ் இல்லாமல் போகிறோம், வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், போலீஸ் பிடிக்கிறான் அப்படின்னா நம்மை நடத்துவதற்கும் ஒரு இர்ஃபான் போன்றவர்களை நடத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமாம், உங்களை அன்றைக்கி கூட்டு வரந்தன்ற ஒரே காரணத்துக்காகவே ஒரு போலீஸ்காரன் அன்றைக்கி பிடிச்சிட்டாரு நம்மளை. பிடிச்சி அதை என்ன சொன்னாங்க, சரி விடுறேன் அப்படின்னு விட்டாங்க. சி, ஃபேம் கிவ்ஸ் யூ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. ஆனால் இந்த சம்பவம் ஒரு ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டது. ஒரு நபர் உயிர் எழுந்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது அது சம்மந்தப்பட்டு யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அப்போ லாஜிக்கலாக நியூஸ் சேனல்ஸில் வந்த ஆர் வெப்சைட்ஸில், நியூஸ் வெப்சைட்ஸில் வந்த தகவல்கள், செய்திகள், இதை அடிப்படையாக வைத்து அவர் ஒரு வீடியோ வெளியிடுறார் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு லாஜிக்கலாக ஆன்சர் பண்ணு. அதை உங்களுடைய கும்பலை வச்சுக்கிட்டு நீங்கள் புல்லி பண்ணுறதுன்றது தவறு. இது இந்த சைபர் புல்லிங் அதிகமாக நடக்குது. இது ஒரு ஈகோ சிஸ்டம். நீங்கள் ஏற்றுனாலும் ஏற்றுக்கலனாலும் இவங்க எல்லோரும் ஒரு ஈகோ சேம்பரில் வாழக்கூடியவர்கள். இது ஒரு ஈகோ சிஸ்டம். இதை திட்டமிட்டு கையில் எடுத்திருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக. இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற பேரில், அதாவது 1 லட்சத்துக்கு மேலே பின்தொடர்பாளர்கள் இருக்கக்கூடிய ட்விட்டர் அக்கௌண்ட்டை எடுத்துக்கோங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை யூடியூப் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியான அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்கள அவங்க பேரூரில் வைக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க. இங்கே 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஆட்சி காலம் இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா கருத்து சொல்கிறேன் பேர் வழின்னு நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க. ஆமாம், திடீர்னு சில விஷயங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுசித்ரா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் சுசித்ராக்கும் இதில் தூத்துக்குடியில் நடந்த அந்த சாத்தான்குளத்துலையா அந்த நடந்த அந்த போலீஸ் லாக்அப் மரணத்திற்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதற்கு ஒரு பெரிய கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு அதை ப்ராப்பகேட் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசமை டெவலப் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எடுத்து சொல்வது என்பது தவறு கிடையாது, எல்லாருக்கும் உரிமை. உங்களுடைய பிரபலம் அப்படின்றத நீங்கள் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பின்தொடர்பாளர்கள் அல்லது நீங்கள் சொல்வதை கேட்பதற்கும் கவனிப்பதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் பயன்படுத்துவது அப்படின்றதும் கூட தவறு கிடையாது. ஆனால் எதன் பின்னணியில் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், உங்கள் நோக்கம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முக்கியமாக இவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே
களமிறக்கப்பட்டார்கள். ஒரு சூப்பர் குரூப் மாதிரி செயல்பட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி எல்லாருக்கும் பெரிய ஐடியாலஜி இருக்கான்னா இவங்களுக்கு சித்தாந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர்கள் சித்தாந்தம் இருப்பது போல காண்பித்துக் கொள்வார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரியாணி மேனே எடுத்துக்கோங்க. அவரே கூட பாஜகவை எதிர்ப்பது அப்படின்றது வேற. இப்போ நான் பாஜகவை எதிர்க்கிறேன். சரி, எதற்காக எதிர்க்கிறேன் அப்படின்றத என்னால் பட்டியலிட முடியும். கருத்தியல் ரீதியாக என்னால் அதை எதிர்கொள்ள முடியும், அதை வெளியிட முடியும். இந்த காரணங்களுக்காக, இந்த விஷயங்களுக்காக நான் வந்து இதை எதிர்க்கிறேன்னு. அப்படி எதுவுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக எதிர்ப்பது அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்து இதற்கு வந்து பெய்டு ஏஜென்ட்ஸாக நீங்கள் சில பேரை வைத்திருப்பீர்கள் என்றால், தமிழக பாஜகவும் இந்த வேலையை பண்ணுது. அதாவது பெய்டு ஏஜென்ட்ஸாக சில பேரை வைத்து அண்ணாமலையை விட சிறந்த ஒரு தலைவர் கிடையாதுன்னு சொல்ல வைப்பதற்கு ஒரு கும்பல். அரசியல்லையே இது ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது நீங்கள் ஒரு ஈகோ சிஸ்டமை உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க. இப்போ மக்களாக வந்து இயல்பாக மக்கள் வந்து ஒரு விஷயத்தை ஏற்கிறார்கள், இல்லை மறுக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள், இல்லை ஒதுக்குகிறார்கள் அப்படின்றது வேறு. ஆனால் அப்படி ஏற்கிறார்கள் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது அப்படின்றது வேறு. சரியா? இது ரெண்டுத்தையும் இதோட வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இதை வந்து அங்கே அந்த ஈகோ சிஸ்டமில் இருந்தவர் தான் அந்த பிரியாணி மேன். இவர் என்ன வெளியில் இருந்தவரான்னு ஒன்றும் கிடையாது. அந்த ஈகோ சிஸ்டமில் இருந்தவர். அந்த ஈகோ சிஸ்டத்தோடைய இந்த டாக்ஸிசிட்டி, இந்த டாக்ஸிக் மைண்ட் செட்டை பொறுக்காமல் எப்பொழுதாவது, அது மனித இயல்பு தானே, நீ இவ்வளோ நாளைக்கு நீ பொறுத்துட்டே போவீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து உண்மையை பேச உங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமாம், அது மாதிரி அவுட் பர்ஸ்ட் ஆகி வெளியில் வருது. அது அவுட் பர்ஸ்ட் ஆகி வெளியில் வரும்பொழுது அதை ஜீர்ணித்து கொள்வதற்கு இந்த கும்பலால் முடியவில்லை. அப்போ எல்லாரும் சேர்ந்து அவனை வந்து புள்ளி பண்ணுறது. எந்த அளவுக்கு அப்படின்னா அவர்களை தற்கொலைக்கு கூட தூண்டுவது. இந்த அளவுக்கு புள்ளி பண்ணுறது இது ரொம்ப தவறான ஒரு வழிமுறை. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆக்சுவலாக ரெண்டு பேருமே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு ஒரு டாக்ஸிக்கான ஒரு கல்ச்சர் தான். ஆனால் அந்த இர்ஃபான்ன்ற பிரதர் வந்து அசிங்கமாக பேசி ஆரம்பித்தார். அதுக்கு இவரும் அசிங்கமாக ரெஸ்பாண்ட் பண்ணார். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் கூட சேர்ந்துட்டு அந்த சூப்பர் குரூப்பில் இருக்கிற மற்ற யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து நீ வந்து சீக்கிரம் சாகிற வரைக்கும் இந்த மாதிரி இது ரொம்ப அப்போது இது வந்து ஆக்சுவலி புல்லிங் ஸ்கூலில் நடக்கும். இது புல்லிங். ஒரு குழந்தையை மட்டும் எல்லாரும் கார்னர் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இது. ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், ரெண்டு பேருக்குள்ளே கருத்து பரிமாற்றங்கள், ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ரெண்டு பேரும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு, இல்லை நீ சார்ட் அவுட் பண்ண முயற்சி பண்ணலாம். அதை விட்டுட்டு இதில் ஒருத்தரை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு எல்லா கும்பலும் சேர்ந்துக்கிறது இருக்கு இல்லையா, இது ரொம்ப வன்மம் பிடித்த ஒரு செயல்பாடு. இது ஏற்புடையது கிடையாது. அதாவது ஐ பிலீவ், நான் பார்க்கும்பொழுது நான் புரிந்து கொண்டது என்னென்னா, இர்ஃபான் கீப்பிங் ஹிஸ் ஓன் கான்டாக்ட்ஸ், அவருடைய தொடர்புகளை வைத்துக்கொண்டு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் போய் புள்ளி பண்ணுங்க அப்படின்றதான் நாம் புரிந்து கொண்டது. இது தவறு. அப்போ உள்ளபடி எனக்கு இந்த பிரியாணி மேன் யாருன்னு தெரியாது, இந்த இர்ஃபான் யாருன்னு தெரியாது. இர்ஃபான் ஒரு திமுக அல்லக்கன்றது எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இர்ஃபானுடைய மதத்தை வைத்து நான் வந்து அவரை எடைபடுகிறேன். அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. எல்லா மதத்தோடைய நண்பர்களும் எனக்கு இருக்காங்க. சரியா? ஸோ இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் ரிலிஜன். இஃப் இட் ஹேட், அப்படி மதம் ஒரு விஷயமாக இருந்து அதை பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்கும் நான் தயார் தான். அதை நான் வெளிப்படையாக சொல்கிறதுக்கும் நான் தயங்கினது கிடையாது. சரியா? இஸ்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அது சொல்லக்கூடிய விஷயங்களை நான் வந்து ஏற்க மறுக்கிறேன். இது சொல்வதற்கு நான் என்றைக்குமே தயங்கியது கிடையாது. பட் இந்த விஷயத்தில் நான் மதத்தை கொண்டு வரல. இதை நான் வந்து தனிநபர் இர்ஃபான் அவருடைய செயல்பாடு, இந்த நபர் அவருடைய பெயர் கூட எனக்கு தெரியாது, பிரியாணி மேன் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். வாட் ரபியோ வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் நோ ஹூ இஸ். பட் ஐ எம் ஓன்லி லுக்கிங் அட் இட் ஆஸ் ரெண்டு பர்சனாலிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்ட்டு. இந்த ரெண்டு பர்சனாலிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து இந்த பர்சனாலிட்டிஸ் என்ன பேசுகிறாங்கன்றது தான். ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன். ஒரு ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கலாம், இல்லை அது ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட் இல்லாமல் ஒரு நார்மல் ஆக்சிடெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் விபத்து தானே. அதை நீ வந்து உன் தரப்பு வாதத்தை நீ எடுத்து சொல்ல போகிற, அவ்வளோதானே. உன் தரப்பு வாதத்தை நீ எடுத்து சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி எதிர்த்தரப்புக்கும் உரிமை இருக்குல்ல சொல்கிறதுக்கு. அது சொல்லக்கூடாதுன்னு நீ வந்து முட்டுக்கட்டை போடுறது எப்படி ஏற்றுக்க முடியும்? நீ என்ன விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட தேவதூதனா? அப்புறம் கடவுளையே விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறோம். மற்றதெல்லாம் விட்டுருங்க, கடவுளையே விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் பொழுது நீ என்ன
அப்போது இது ரொம்ப இதுதான் இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த இம்பேக்ட் இது என்ன க்ரியேட் பண்ணுதுன்றதை பாருங்கள். அதாவது ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னா அவரை புல்லி பண்ணலாம் அப்படின்றத நார்மலைஸ் பண்ணுது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்துலேயே நம்ம அதை செஞ்சோம்னாக்கா நம்ம என்ன அப்படி நடந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்முடைய குழந்தையை செய்திருக்கலாம், இல்லை இன்னொரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கலாம், எப்படி வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் நம்மளுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும்? குழந்தைகள் இனி இதை செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம அணுகுமுறையாக இருக்கும். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஆனால் இதை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கட்சி திமுக. அதனால தான் நான் சொல்கிறேன், சமூகத்தில் என்னென்ன சீர்கேடுகள் வருதோ அந்த சீர்கேடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல திமுக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் டிஜிட்டல் ஏஜில் நீங்கள் நிறைய ஃபேன்ஸ் யாருக்கு இன்ஸ்டா ஃபேன் ஃபாலோயிங் இன்ஃப்ளூயன்சஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ், இது மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் தான் இப்போ கோல் வச்சுக்கிறார்கள். அப்படின்பொழுது அந்த இடத்துல தன்னுடைய கைவரிசையை காட்டுறது. ஓகே, இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். முழுக்க முழுக்க அரசியல் ஹார்ட் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு அதனால தான் சரி மக்களுக்கு இது தெரியணுன்றது. இதே ஊடார இவங்க அதான் நான் சொல்கிறேனே, இங்கே என்ன அவலங்கள் நீ நான் ஏன் திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு சாக்கடை அப்படின்னு நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, எங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அவலங்கள் ஆரம்பிக்கிறதோ அங்கெல்லாம் திமுகவுடைய நிழல் இருக்கும், இருக்குது. இதில் இல்லை நீங்கள் மறுக்க முடியாது. இல்லை, இந்த விஷயத்தில் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா டிஜிட்டல் ஏஜில் பார்த்தீங்கன்னா அதை நல்லா பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு கட்சி, 2 கட்சிகள் நல்லா பயன்படுத்தி திமுக இல்லை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. குட் அண்ட் பேட் சைடே போகலாம். யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக, நாம் தமிழர் கட்சி, இப்போ கொஞ்சம் பாஜகவும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்குள்ள ஒரு ஈகோ சிஸ்டம், இதில் ஒரு கேங் சிண்டிகேட் மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நிறைய பேர் தெரியாதுன்றதுனால இதை எடுத்து பேசுவோம். அந்த சிண்டிகேட் ரொம்ப தவறு இல்லை, தவறு இந்த தவறுன்றதை விட நான் சரி தவறுன்ற வாதத்துக்குள்ள கூட போக விரும்பலன்னு வச்சுப்போம். வெளியிலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பசங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. இது திமுகவுடைய டிஎன்ஏ. இது ஓகே, ஸோ இதை நீங்கள் ப்ரோஆக்டிவ்னு சொல்லலாம், அக்ரெசிவ்னு சொல்லலாம். இதை ப்ரோஆக்டிவாக அக்ரெசிவாக பார்க்கல, நான் ரொம்ப அன்ஹெல்தியாக பார்க்குறேன். அதாவது இது ஆரோக்கியமான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க. சரியா? இந்த கருத்து பரிமாற்றத்துக்குள்ள நான் ஒரு கட்சி பின்புலத்தை வைத்து உன்னை மிரட்டுவேன்றது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, யார் பண்ணாலும் தவறு தான் இது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது சொல்கின்ற இந்த 2 நபருமே பேட்டர்னைஸ்டு பை டிஎம்கே ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஒரு காலத்தில் எதுக்கு நீ பேட்டர்னைஸ் பண்ணுற? ஆனால் எனக்கு ஒரு ஐடியாலஜி மேலே நம்பிக்கை இருக்குன்னா அதை நான் காட்டி கூடாதா என்னோட வீடியோ? காமிங்க உங்களோட உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றத நீங்கள் காமிங்க. இப்போ எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, நான் வெளியில் காட்டுறேன். நீங்கள் முழுக்க அரசியல் பற்றி பேசுகிறவருங்க, உங்கள்கிட்ட அது வெளிப்படாமல் இருக்க முடியாது. இந்த மாதிரி நபர்கள் இன்ஃப்ளூயன்சர், நான் இப்போ சமையல் குறிப்புகள் சொல்கிறேன், இதில் நான் ஃபேமஸ் ஆகிறேன். ஓகே, என்ன நீ எதுக்கு அப்ரோச் பண்ணுற? நீ ஃபுட்டுக்காக அப்ரோச் பண்ணாமல் ஏன்னா நீ ஒரு கட்சியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அப்ரோச் பண்ணுறேன்னு போது தான் இங்கே கேள்வி வருது. அதுதாங்க அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கலந்து விடுறாங்க. இதெல்லாம் லைக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலியமாக அதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இதுதான் இது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, அதாவது எனக்கு இர்ஃபானை பிடிச்சிருக்கும்னா எதுக்காக பிடிக்கும்? இர்ஃபானுடைய சமையல் குறிப்புகள், இல்லை அவர் சமைக்கின்ற விதம், அவர் சாப்பிட்ற அழகு. அது இல்லைங்க, ஜென்ரலாக நல்லா ரசித்து சாப்பிட்றப்போ அந்த ஃபுட் வ்ளாக்லாம் அதால தாங்க ஹிட் ஆகுது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இர்ஃபானுக்கு திமுகவை பிடிக்கும், அவர் ஊடார சில கருத்துக்கள் சொல்கிறேன், நீட் பற்றி பேசுகிறேன். சரி, நீட்டை பற்றி இர்ஃபானுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஆர் பிரியாணி மேனே எடுத்துக்கோ. நான் இவங்களுடைய இன்டெலிஜென்ஸோ இன்டெலெக்டையோ நான் குறைச்சி மதிப்பிக்கல. அதுக்கான ஹோம்ஒர்க் அவங்க பண்ணியிருப்பாங்களா அப்படின்றதான் கேள்வி. நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னா கூட எவ்வளோ யோசிக்கணும். அப்படி எந்த யோசனையும் இல்லாமல் இவங்க பேசுகிறாங்கன்றது தான் இப்போ கேள்வி. அதுக்காக அது தெரிஞ்சவங்க மட்டும்தான் பேசணுமான்னு நான் சொல்ல வரல. ஆனால் இது மாதிரி சம்மந்தமில்லாத துறையில் இருப்பவர்களை இது போன்ற விஷயங்களை கருத்து தெரிவிக்க வைப்பது இது ஒரு ஃபேஷன். இதை புகுத்தியது திமுக. அங்கே தான் எனக்கு கேள்வி வருது. இந்த இளைஞர்கள் அரசியல் பேசுவதே நான் தப்புன்னே சொல்லலை, நான் வரவேற்கிறேன். ஆனால் அரசியல் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பேசுங்கள். யாரோ ஏதோ எடுத்து கொடுக்குறாங்கன்றதை வச்சு பேசாதீங்க. நானே சொன்னாலும் கூட அதில் என்ன சரி எது தவறுன்றதை பகுத்தறிந்து பேசுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அந்த வழக்கமே இங்கே கிடையாதுன்னு தான் நான் பார்க்குறேன்.
ஓகே ஓகே. ஸோ நம்மளுக்கு பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்தில் வந்து கலந்துக்காம பாய்காட் பண்ணதுக்கான ரீசன் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம முதல்வர் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்க பல முதல்வர்கள் அதை வந்து புறக்கணிக்கிறத பார்க்குறோம். அதில் போயிட்டு திருப்பி வெளில வந்துட்டாங்க மம்தா பானர்ஜி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ நம்ம முதல்வர் சொல்லக்கூடிய காரணம் சரியானதா நியாயமானதாக பார்க்குறீங்களா நீங்கள் பாய்காட்? நீங்கள் நிதி ஆயோக் அப்படின்றதே முதல்ல வந்து சுயமரியாதைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் நிதி ஆயோக்ன்றது மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன்னா, நீங்கள் இது நிதி ஆயோகோடைய முன்னாடி இருந்த வருஷனை நீங்கள் எடுத்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்னன்னா பிளானிங் கமிஷன், திட்டக்குழு அப்படின்னு இருந்தது. சரியா, 5 இயர் பிளானிங் போடுவாங்க, திட்டக்குழுன்னு இருந்தது. இந்த திட்டக்குழு என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நிதி பங்கீடு, அதாவது இப்போது இந்தியா இருக்குது ஒரு நாடு, இதில் பல மாநிலங்கள் இருக்குது. மத்திய இப்போ ரிசர்வ் வங்கி மாதிரி மத்தியில் ஒரு சில தொகை அக்யூமுலேட் ஆகுது. இந்த தொகையை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பது டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்மளோட அரசியல் சாசனம் சில வழிமுறைகளை வகுத்து கொடுக்குது. இதில் அரசியல் சாசனம் அங்கீகரித்த ஒரு வழிமுறை அப்படின்னா, ஆர் கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்றதுக்கு யார் யாரே நீங்கள் நியமிக்கலாம் அப்படின்ட்டுலாம் இருக்குது. அந்த குழுவில் யார் யாரை நியமிக்கலான்ட்டுலாம் இருக்குது. இது வந்து அரசியல் சாசனம் அங்கீகரிக்கின்ற ஒரு பதவி, ஆர் பொறுப்பு, ஆர் நிறுவனம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். மாறாக நேரு காலத்தில் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்பதனை அவர் சூப்பர் சீடு பண்ணி பிளானிங் கமிஷன் என்று ஒரு குழுவை அமைக்கிறார். இந்த பிளானிங் கமிஷனில் அவருடைய நியமனங்கள், அது அரசியல் நியமனங்கள், அந்த அரசியல் நியமனங்கள் செய்யும் வகையில் அது வருது. இந்த பிளானிங் கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷனை சூப்பர் சீட் பண்ணுது. அதாவது அரசியல் சாசனம் அங்கீகரித்த ஒரு நிறுவனத்தை ஓவர்டேக் பண்ணி இந்த பிளானிங் கமிஷன் என்பது இயங்கி வந்தது. இதை வந்து நீர்த்து போக செய்த ஒரு நல்ல விஷயத்தை மோடி அரசாங்கம் செய்தது அப்படின்றத நான் வரவேற்கிறேன். அதை தான் நிதி ஆயோக்னு மாற்றுறாங்க. ஃபினான்ஸ் கமிஷனுக்கு கூடுதல் அதிகாரம் வருகின்ற வகையில் இது அமைக்கப்பட்டது. ஆர் இதுதான் அதோடைய நோக்கமாக இருந்தது. அது செய்கிறாங்களா அப்படின்றது வேறு விஷயம், அதுதான் நோக்கமாக இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது மாநில சுயாட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபைனான்ஸ் கமிஷனே மாநில சுயாட்சியை அடிப்படையாக வைத்து தான் அது உருவாக்கப்பட்டது. அப்படின்னும் பொழுது அதை நீர்த்து போக செய்து தன்னுடைய அரசியல் நியமனங்கள் அங்கே இருக்கும்படி ஒரு பிளானிங் கமிஷன் உருவாக்கியது நேரு. இப்போ அதிலிருந்து நம்ம வருவோம். இந்த நிதி ஆயோக் அப்படின்ற அந்த கூட்டத்துக்கு முதலமைச்சராக மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பது அப்படின்றது சம்பிரதாயம் தான். அங்கே போய் என்ன பெருசாக நீங்கள் கொள்கை வரைவில் என்னென்ன எடுக்கலாம் முடிவுகள் அப்படின்றத உங்களுடைய சஜஷன்ஸை கொடுக்க போகிறீங்க. அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன நிதி ஒதுக்கீடு அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அது அந்தந்த மாநிலத்துடைய வருவாயை கணக்கில் கொண்டு, அந்த மாநிலத்திற்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றதையும் கணக்கில் கொண்டு, அந்த மாநிலத்துடைய ஜனத்தொகையையும் கணக்கில் கொண்டு, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து அது கணக்கில் கொண்டிருக்காங்க. இல்லை ஜனத்தொகையை மட்டும் கணக்கில் கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாற்றத்தை கொண்டு வந்ததும் மோடி அரசாங்கம் தான். சரியா, மோடி அரசாங்கம் நல்லது செய்தால் நல்லது செய்ததுன்னு சொல்ல போகிறோம், தவறு செய்தால் தவறுன்னு சொல்ல போகிறோம். நமக்கு ஒன்றும் பேச போகிறது அந்த அவசியம் நமக்கு கிடையாது. இந்த சூழ்நிலையில் தான் வந்து ஸ்டாலின் வந்து நான் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். நான் செல்ல மாட்டேன் என்று அவர் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது என்றால் நீங்கள் செல்ல மாட்டேன் என்று சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். தமிழகம் என்பது பட்ஜெட்டில் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் கலந்துக்க மாட்டேன்றது கூட சிறுபிள்ளைத்தனமா இல்லையா? குஜராத் குறிப்பிடப்படவில்லை, மத்திய பிரதேசம் குறிப்பிடப்படவில்லை, சத்தீஸ்கர் குறிப்பிடப்படவில்லை, புதுச்சேரி குறிப்பிடப்படவில்லை. இதுக்காக இந்த மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் நாங்கள் செல்ல மாட்டேன் என்று சொல்வார்களா? இல்லைங்க, நம்ம முதல்வர் மட்டும் அப்படி பண்ணால் பரவாயில்லைங்க. பல பேருக்கு இதில் ஒரு அதிருப்தி. மம்தா பானர்ஜி இதில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆமாம், என்ன நடந்துச்சு. ஆனால் அவர் வெளியேறுவதற்கு அவர் சொன்ன காரணம் வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் மைக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருக்கும். மைக்கு ஏன் ஆஃப் பண்ணாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்ல.
நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் போகிறீங்க. நான் கேட்குறது வந்து உங்களுக்கு மம்தா easy-ஆ பானர்ஜி புரியுமே. போனாங்க. மம்தா பானர்ஜி போன பொழுது மம்தா பானர்ஜி அவர் பேசி முடித்து விட்டார். இன்னொருவர் பேசுகிறார் போது இந்த மைக் ஆஃப் தானே இருக்கும். என்ன விவாதம் நடத்துறதுக்காக போகிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு முதலமைச்சரும் பதிவு செய்வதற்காக செல்கிறீர்கள். சில நம்ம ஜெயலலிதா முதல்வர் அங்க போயிருந்தா அவமானப்படுத்தியிருப்பாங்க, அவமரியாதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்துலையும் அதை பார்க்கலாம் இல்லையா? பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பண்ணாங்களா இது வரைக்கும் நீங்கள் போன பொழுது? எப்பொழுது செய்தார்களோ அப்பொழுது வெளியேறிய முதலமைச்சர்களும் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது இந்த மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு அப்படின்னு நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு போன பொழுது அங்கே வந்து அவருக்கான நேரம், அவர் முழு அறிக்கையை படிப்பதற்கு அவருக்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வெளியேறினார்கள். சரியா? உனக்கு அந்த மாதிரி வெளியேறதுக்கெல்லாம் திராணியும் கிடையாது, தெம்பும் கிடையாது, முதுகெலும்பும் கிடையாது. நீ இங்கே பிரதமர் மோடி இங்கே வந்தாருனாக்கா வெள்ளக்கொடையை தூக்கிட்டு ஓடுற. அது விருந்தோம்பலுங்க, தமிழ்நாட்டோட பண்பு அது. விருந்தோம்பல்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன் இப்போ திரௌபதி முர்மு வந்தாங்களே, ஏன் ஓடல? போக வேண்டியதானே? அப்போ மட்டும் அமைச்சர்கள் அனுப்பி வச்சல. ஸோ இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே உனக்கு வந்து அதெல்லாம் செய்வதற்கு திராணியோ தெம்போ முதுகெலும்போ கிடையாது. நீ அடிக்கிறது ஸ்டண்ட்டு. இதை வந்து பல முறை சி.வி. சண்முகமே சொல்லியிருக்காரு. இவங்க வந்து இங்கே வீராவேசமாக பேசுகிறதெல்லாம் இங்கே பேசுவாங்க. அங்கேயும் அதே மாதிரி தான். பாராளுமன்றத்துலையும் வீராவேசமாக பேசிவிட்டு அப்படியே அங்கே போய் ட்ரெஷரி பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆளும் கட்சி இருக்கக்கூடிய இதை வந்து ட்ரெஷரி பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மேஜைகள் அங்கே போய் தப்பாக நினச்சிக்காதீங்க, பேச்சுக்கு தான் சொன்னேன் இப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அளவில் தான் இந்த திமுகவினர் இருக்கிறார். யார் அப்படி சொன்னா? யார் சொன்னார்ன்றதை பேரை சொல்லலை, ஆனால் மென்ஷன் பண்ணுறாரு திமுககாரங்க இதுதான் பண்ணுறாங்கன்ட்டு. எனக்கு தெரிந்து டிஆர் பாலு அதை செய்வார். சரியா? அது டிப்ளமேசி கிடையாது. அப்போ நீ வேறு வாசமாக பேசாத. எதுக்கு பேசணும்? அப்புறம் அதுக்கு போய் அங்கே கெஞ்சணும். டிப்ளமேட்டிக்காக இருந்தால் இருந்துட்டு போ, டிப்ளமேட்டிக்காக ஃபுல்லாகவே இருந்துட்டு போ. வீராவேசமாக பேசியது கேமராவில் வரணும். கேமராவுக்கு பின்னாடி போய் கெஞ்சுவியா? அந்த சமரசிம்மா ரெட்டி வடிவேலு இது இவர் என்ன விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது எனக்கு. அப்படிதான் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன இங்கே கேட்குறேன் அப்படின்னா, முதலமைச்சர் தன்னுடைய பணியிலிருந்து விலகி கொள்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். நீ போங்க, உனக்கு மரியாதை கொடுக்கலன்னா நீ எழுந்து சொல்லிவிட்டு எனக்கு மரியாதை அளிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வா. அது சரி. இதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் போக மாட்டேன், தமிழ்நாடுன்ற பெயரை சொல்லலை, அதனால நான் போக மாட்டேன்றதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இது. சரி, இதை நீங்கள் இப்படி தான் பார்க்குறீங்க. இப்போது ஓகே, ஒரு மூத்த அரசியல்வாதி இப்போது சமீபத்தில் பிறந்தநாள் கொண்டாடினார். ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வரை ஒருமையில் வந்து ஒரு ஸ்டேஜில் உட்காந்துட்டு வந்து பேசுகிறாரு. இவ்வளோ நாள் அரசியலில் இருந்திருக்காரு, திமுக அதிமுகன்னு மாறி மாறி கூட்டணி வச்சுருக்காரு, இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கார், பல தலைவர்களை பார்த்தவர். அவர் வந்து ஒரு மேடையில் உட்காந்துட்டு நம்ம முதல்வரை வந்து ஒருமையில் பேசுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாத விஷயம். ஒருமையிலலாம் அவர் பேசலையா? நீ வா போன்னு சொல்கிறாரு. நீ வா போன்னு உங்ககிட்ட உன்னை வந்து நான் சட்டமன்றத்தில் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன தப்பு இருக்கு? என்னங்க அப்படி பேசலாமாங்க? ஏன் பேசக்கூடாது? எப்படி நீங்கள் இது வந்து அவர் என்ன கெட்ட வார்த்தையா பேசினாரு? உன் கட்சி மேடையில் உன்னுடைய கட்சி ஆளுங்களாம் என்ன பேச்சு பேசுகிறாங்க? ஒருமைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கீங்களா நீங்கள்? அதில் என்ன இருக்குது? நீன்னு சொல்கிறதுல என்ன இருக்கு? வயதில் மூத்தவர் நீன்னு சொல்கிறாரு. வயதில் மூத்தவர் இருந்தாலும் முதல்வருங்க இவர். எதிர் போட்டோம். ஸோ வாட்? அவர் அரசியல் மேடையில் தானே பேசுகிறாரு. சட்டமன்றத்தில் வந்து ஒன்று நீன்னு சொன்னார். ஒரு அரசியல் மேடையில் மக்கள் முன்னாடி பேசுகிறாரு. என்ன இப்போது நாங்கள் எப்படி முட்டை கொடுக்குறீங்க? நான் இது முட்டை கொடுக்கலையே. மரியாதை என்பது மிரட்டிப்படுவது கிடையாது. மரியாதை என்பது அதுவாக வர வேண்டும். உன்னுடைய செயல்பாடு அதை உனக்கு சேர்த்து கொடுக்க வேண்டும். சரியா? இப்போ என்னுடைய கேள்வி நான் கூட தான் சொல்கிறேன், நீ என்ன யோக்கியனா நான் கேட்குறேன். முதல்வருங்க, நான் அதான் இப்போது அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை வெறும் ஒரு எம்எல்ஏ ஸ்டாலின் அப்படின்னா பரவாயில்ல. தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து நீங்கள் திருப்பி ஒரு 4 வாட்டி அப்படி சொல்லியிருப்பாரு. நீ 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 இருந்துட்டு போட்டோம் உன்னை அப்படிங்கிற மாதிரி பேச. ஸோ கடவுளையே நீன்னு தானே நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன இப்போ கடவுள் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறோம்ல, அவன் இவன் கடவுளை சொல்லலாமான்னு கேட்பீங்களா? என்ன இப்போது சட்டமன்றத்தில் ஒரு மாண்பு இருக்குது, அந்த மாண்பு கடைபிடிக்கப்பட வேண்டும் சட்டமன்றத்திற்குள்ளாக. வெளியில் நீன்னு சொல்கிறது என்ன? இப்போ வயதில் மூத்தவர் உன்னை நீன்னு சொல்கிறது என்ன? இப்போ எந்த சீட்டும் ஜெயிக்க முடியாமல் ஒரு கையறு நிலையில் இருக்கிறதுனால ஏதோ வெறுப்பின் உச்சத்தில் பேசுன மாதிரி இருந்துச்சு. சரி, வெறுப்பின் உச்சத்துலேயே பேசுகிறாருன்னே வச்சுப்போமே. இஸ் என்டைட்டில் டு இட். ஸோ வாட்? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இல்லையா தான் கேட்குறேன். அந்த பதவிக்கான மரியாதையை நீ காப்பாற்றிருக்கியா? முதல்ல என்ன பண்ணார் அப்படி முதல்வர்? என்ன பண்ணலை?
ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எதிர்கருத்தில் இருக்கவங்களோட வீட்டில் ஏதாவது துன்பியல் சம்பவம் நிகழ்ந்துருச்சுன்னா எல்லாரோட வீட்டுக்கும் ஓடி போய் வந்து பார்த்துருக்காரு. சரிங்களா? இல்லை அலைபேசியில் வந்து பேசியிருக்காரு. இதுதான் வந்து முதல்வருடைய பண்பு, மரியாதை அப்படிங்கிற விஷயத்தில். வேங்கை வயலுக்கு போனாரா? எங்க அங்கே போயிட்டு தேவையெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ண வேணான்னு பார்க்குறாரு. நீங்களாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதை வச்சு வேங்கை வெயில்னு அங்கே போயிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே. சரி, நீ இங்கே இருக்கக்கூடிய ஒரு குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவருடைய வீட்டிற்கு சென்று ஏற்கனவே வெளியிலிருந்து எடுத்து வரப்பட்ட உணவை அங்கே சாப்பிட முடியும் உங்களால் இங்கேருந்து வெங்காய வயல் போய் தண்ணி கொடுங்க, உங்களோட குடிநீரில் வந்து மலம் கலந்துருக்காங்களாமே, நான் வந்திருக்கேன், நான் முதலமைச்சர், நான் மாநிலத்தின் முதலமைச்சர், நான் வந்திருக்கேன், எனக்கு குடிநீர் கொடுங்க உங்கள் வீட்டிலேருந்து, நான் குடிக்கிறேன், எவன் கலக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு திராணி தெம்பு இருக்கா? அது வேறொரு சமூகத்துக்கும் இவங்களுக்கும் பகை ஏற்படுத்தி விட்ட மாதிரி ஆயிருங்க. அதனால தான் அதை வந்து ஒரு சென்சேஷன். மலம் கலந்தது சரின்னு சொல்கிறீங்களா? நான் எங்க சரின்னு. அப்புறம் என்ன முதலமைச்சரோட வேலை என்ன? ஒரு நபர் செஞ்ச விஷயத்துக்கு ஒரு சமூகத்தின் மேலே ஒரு பழி வந்துருன்ற ஒரு நான் சொல்கிறேன். ஒரு சமூகத்தின் மீது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஒரு சமூகத்திற்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா நீ அங்கே போய் இருப்பது தானே சரி. அந்த சமூகத்திற்கும் சேர்த்து தானே நீ முதலமைச்சர். ஒருத்தங்களை ஆண்டகனைஸ் பண்ண மாதிரி ஆயிரும். ஏன் ஆண்டகனைஸ் பண்ண மாதிரி ஆகணும்? மலம் கலந்திருக்கு குடிநீரில். இது பல நாட்களாக இது நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது வரைக்கும் யார் அதை செய்தார்கள் என்பதனை கைது செய்வதற்கு துப்பு இல்லை, வக்கில்லை. இப்போ நம்ம கேட்குறது என்ன? குறைந்தபட்சம் நீ அங்கே போய் நின்று எனக்கு கொடுங்க அந்த குடிநீருன்னு சொல்கிறதுனால யாரை ஆண்டகனைஸ் பண்ண முடியும்? எந்த சாதிக்காரங்க வந்து இதை நியாயப்படுத்துவாங்க சரின்ட்டு? மாற்று சாதி யாராவது ஒருத்தர்னு சொல்ல முடியுமா இது சரின்ட்டு? குடிநீரில் மலம் கலப்பது சரியா? வீட்டிற்கு வருபவர்கள் கூட, தெருவில் நடந்து செல்பவர்கள், அவர்கள் அசதியாக இருந்தால் அவர்கள் ஓய்வெடுக்கட்டும் என்பதற்காக திண்ணைகளை கட்டி வைத்த பண்பாடு நம்முடைய பண்பாடு. அப்படி வருபவர்களுக்கு குடிநீர் கொடுத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்வது அப்படின்றது நம்முடைய பண்பாடு. இருக்கா இல்லையா? அதில் போய் ஒருத்தன் மலம் கலக்கிறான் அப்படின்றத ஒரு முதலமைச்சராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் போய் எனக்கு கொடுங்க இந்த குடிநீரை, எவன் கலக்கிறான்னு நான் பார்க்குறேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கும்ல. உன் வீட்டில் நான் குடிக்கிறேன், கொடு எனக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இதை எப்படி இன்னொரு சாதிக்கு எதிரானதுன்னு எடுத்துகிட்டு போவீங்க? எந்த சாதி நியாயப்படுத்த முடியும் இது செய்தது சரின்னு? ராமதாஸ் அவர்கள் ஏன் வந்து முதல்வர் ஒருமையில் பேசினாருன்னு கேட்டதுக்கு நீங்கள் இதை சொல்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட அதை வந்து நியாயமான ஒரு பதிலை வந்து என்னால் பெற முடியும். நியாயமான பதில் தான். ராமதாஸ் பேசியதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியல. அவர் எந்த அவதூறு வார்த்தைகளும் பயன்படுத்தலை, எந்த அவச்சொல்லையும் பயன்படுத்தலை, அவர் வந்து வசவு வார்த்தைகளையும் பயன்படுத்தலை. நீ என்று சொல்லிவிட்டால் அது பெரிய விஷயமா? உங்கள் தந்தை என்னெல்லாம் பேசினார்ன்றதை எடுப்போமா? ஏன் நீயே என்னெல்லாம் பேசியிருக்கேன்றதை எடுப்போமா? நீ வான் பேசினது இல்லையா பிரதமர்லேருந்து ஆரம்பித்த எல்லாரையும்? நீ பேசிய பேச்சுக்கெல்லாம் எடுத்து போடுவோமா? பிரதமர் எங்கங்க அவர்? நீ வா. ஏன் இந்திரா காந்தியை இவர் பேசலையா? இதெல்லாம் எடுத்து அலசி பார்ப்போமா? வரலாறை எடுத்து புரட்டுவோமா? உன் முரசலிலே நீ குறிப்பிட்டு எவ்வளோ வசவு வார்த்தைகள் வந்திருக்கு. காமராஜர் ஆரம்பித்து, எம்ஜிஆர் என்று ஆரம்பித்து, செல்வி ஜெயலலிதா என்று தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எல்லாரையும் தான் நீ வா போன்னு பேசியிருக்கீங்க. உங்கள் அப்பா, நீ, உன் பையன் எல்லாரும் தான் பேசியிருக்கீங்க. சரி சரி, ஓகே. இப்போ உங்கள் கட்சி, அதாவது அதிமுகவோட பிரச்சனைக்கு வருவோம். நிம்மதியே இல்லாமல் வந்து ஒரு நாள் கூட தூங்க விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை. ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க, அது ஒரு இடியாக வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் பொதுச் செயலாளர் அப்படின்னு மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது ஒரு நியாயமான கரெக்டான தவறான ஒரு பரப்புரையை வந்து மீடியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ரொம்ப தெளிவாக திரு இன்பதுரை அவரை கூட பேட்டி எடுத்து வெளியிட போகிறோம் இடமலமில். ரொம்ப தெளிவாக அவர் வந்து சொல்லிட்டார். அதாவது வழக்கு தொடுக்கப்பட்ட பொழுது ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி 2 பதவிகள் இருந்தது. ஒரிஜினல் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரிஜினல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும் பொழுது இந்த 2 பதவிகள் இருந்தது. ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வமும், இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் இருந்தார்கள் அப்படின்னு இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் தான் வந்து பொதுக்குழு நடந்து, அந்த பொதுக்குழு நடக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சட்ட சிக்கல்லாம் ஏற்பட்டு பொதுக்குழு நடக்கலாம் அப்படின்றத வந்து நீதிமன்றம் அனுமதித்து பொதுக்குழு நடந்து
அந்த பொதுக்குழுவில் ஒரு சில தீர்மானங்கள் தான் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி, அதை நீங்கள் முடிவு செய்ய முடியாது, நீதிமன்றங்கள் முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தீர்மானங்களும் நாங்கள் நிராகரிக்கிறோம்னு சொல்லி மீண்டும் ஒரு பொதுக்குழு கூட்டுவதற்கு அனுமதி நீதிமன்றங்கள் வாயிலாக பெற்று மீண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதன் அடிப்படையில் பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் இந்த வழக்கு போடப்பட்டதற்கு அப்புறம் நடைபெற்ற டெவலப்மெண்ட். அப்போ இப்பொழுது இந்த வழக்கு ஹியரிங்க்கு வரும்பொழுது நாம் சில அஃபிடவிட்டை தாக்கல் செய்யும் பொழுது நாம் வந்து இந்த அஃபிடவிட்டில் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட முடியாது. நாம் வந்து பொதுச்செயலாளர், ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. உச்சநீதிமன்றமும் அதை ஆமோதித்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் பொது தேர்தல், இப்போ நாடாளுமன்ற பொது தேர்தலில் அவர் பொதுச் செயலாளர் என்று தான் அங்கீகரிக்கப்பட்டு அவர் தான் பிஃபார்முக்கு கையெழுத்தும் போடுறார். இத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. அப்படின்ற நிலையில் நாம் இந்த அஃபிடவிட்டில் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட முடியுமா? போட முடியாதுன்றதுனால அமெண்டட் அஃபிடவிட், அதாவது திருத்தம் செய்யப்பட்ட அந்த அஃபிடவிட்டை அங்கே தாக்கல் செய்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் கேட்டிருக்கு, நீங்கள் திருத்தம் செய்யப்பட்ட அஃபிடவிட்டை தாக்கல் செய்யலாமான்ட்டு. ஆமாம் செய்யலாம், இன்னென்ன காரணங்களுக்காக செய்யலாம் அப்படின்றத அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டு இது தாக்கல் செய்த பொழுது இது நடந்தது. இவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியில் இருந்தார்கள். ஆனால் அதற்கப்புறம் அது மாற்றப்பட்டு விட்டது, திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்தங்கள் தேர்தல் ஆணையத்தாலும் நீதிமன்றத்தாலும் ஆமோதிக்கப்பட்டு விட்டன அப்படின்றது எல்லாத்தையும் குறிப்பிட்டாச்சு. இன்ஃபேக்ட் நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்டதும் அதற்கு இந்த பதிலை கொடுத்து இந்த விளக்கத்தை கொடுத்து அமெண்டட் அஃபிடவிட்டை தாக்கல் செய்ததும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகம். நீதிமன்றத்தில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஏன் திருத்தப்பட்டது, ஏன் வந்து இவர் வந்து இப்பொழுது பொதுச் செயலாளர் அப்படின்றது எல்லாமே நீதிமன்றத்துலேயும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதில் அந்த கேள்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உருட்டி இருக்குது மீடியா. இதனால தான் நான் சொல்கிறேன் இது ரெட் லைட் மீடியா அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொன்னதை நானும் ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எதுக்காகன்னா, உப்பு சப்பில்லாத விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாள் ஃபுல்லாக உருட்டி இதில் நியூஸ் 7 பார்த்தீங்கன்னாக்க விவாதம், திருப்பி அதே கும்பல் கோலப்பன், அப்புறம் என்ன புகழேந்தி, அப்புறம் XYZ இதெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி அதே உருட்டல் அதிமுகவில் குழப்பம்பான்ட்டு. அப்போ இந்த அயோக்கியத்தனம் எவ்வளவு நாளைக்கு நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. எனக்கு என்னுடைய அரசியல் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரை நான் பார்த்த வரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான மீடியா மேனிப்புலேஷன் நடக்குது பாருங்கள். வேறு எந்த அரசியல் தலைவருக்கும் இது மாதிரி நடந்தது கிடையாது. இது அயோக்கியத்தனம் இல்லை. நீதிமன்றம் கேட்டதும் அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டதும் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதும் முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக நடந்திருக்கின்ற விஷயம். ஆனால் உருட்டுறது எப்படி? அந்த ஒரு கேள்வியை மட்டும் வச்சுக்கிட்டு வேறு மாதிரி உருட்டுறது, இது அயோக்கியத்தனம் இல்லையா? கடைசியாக ஒரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட. காங்கிரஸில் செல்வ பெருந்தகை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாரு. கூட்டணி சீக்கிரம் முறிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கார்த்திக் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டணியில் இருந்திருக்கோம், ஜெயிச்சிருக்கோம், திமுகவோட பலத்திலையும் சேர்த்து தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் திமுகவுக்கு எதிராக இப்போ அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல்ன்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ திமுகவுக்கு எதிராக அவர் பேசுறதுனால EVK இளங்கோவன் வந்து கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராக வந்து பேச, அதாவது திமுகவுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இது. இப்போ நீங்கள் விசிக வந்து சில கருத்துக்களை தெரிவித்தால் உடனேயே அவங்களுடைய கைத்தடி, அங்கே இருக்கக்கூடிய கைத்தடியான ஆளூர் ஷானவாஸை விட்டு எடப்பாடியாரோட போய் நாங்கள் என்ன தெருவில் நிற்கிறதா அப்படின்னு பேட்டி கொடுப்பாங்க. நான் கேட்குறேன், எடப்பாடியோட போய் நீ தெருவில் நிற்க வேண்டாம், அப்போ ஸ்டாலினோட போய் நீ என்ன பெரிய இதில் மாளிகையில் நிற்கிற, அறிவாலயத்து வாசலில் தானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. ஆமாம், வேலை தான், வேறு என்ன சொல்ல முடியும்? நீ எடுக்கிறது தான். இன்ஃபேக்ட் ஆளூர் ஷானவாஸோடைய பேரே கிடையாது எம்எல்ஏ லிஸ்ட்டில். விசிகாவோட விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளர்கள் பட்டியலில் ஆளூர் ஷானவாஸ் பேரே கிடையாது. பேரை கொண்டு வர வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுத்தது திமுக. செலவை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று செலவையும் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அந்த நன்றி விசுவாசத்திற்கு அல்லது அந்த காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற நபர் தான் இந்த ஆளூர் ஷானவாஸ். அதனால் அவரை தள்ளி வைங்க. அதே மாதிரி கார்த்தி சிதம்பரம் வந்து பேசியது அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முழு பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க
ஒரு காங்கிரஸ்காரர் என்ன பேசியிருக்க வேண்டுமோ அதைத்தான் அவர் பேசினார். அவர் என்ன சொன்னார்? ஏதாவது ஒரு இடத்துல திமுகவில் நமக்கு மரியாதை இல்லைன்னு சொன்னாரா? அப்படி அவர் சொல்லலை. நாம் ஒரு கட்சியாக ஒரு கூட்டணியில் நமக்கான மரியாதையை தக்க வைத்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? அது நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கட்சி கூட்டத்தில் வேறு என்னங்க பேசணும்? திமுகவுக்கு சல்லி அடிப்போம், திமுகவுக்கு ஜல்ரா போடுவோம் அப்படி நான் பேச முடியும்? நம்ம கட்சி நம்ம வளர்ப்போம், நம்ம கட்சிக்கு நம்ம வந்து ஒரு தனித்துவம் கொண்டு வருவோம் அப்படி தானே பேச முடியும் ஒரு கட்சி கூட்டத்தில். இது காங்கிரஸ் கட்சியா இல்லை திமுகவுடைய சத்தியமூர்த்தி பவன் கிளையா? அங்கே அவர் என்ன முழுக்க சொல்கிறாரு? ஏதாவது இடத்துல திமுக தவறாக பேசினாரா என்றால் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? திமுகவுடன் கூட்டணியில் இருக்கோம், நம்ம திமுக நமக்கு உதவி இருக்கிறது, நாமும் திமுகவுக்கு உதவி இருக்கிறோம். காங்கிரஸ் எந்த கட்சியுடன் இருக்கிறதோ அந்த கட்சியிடம்தான் சிறுபான்மையினோட வாக்குகளும் சென்றிருக்கிறது என்பது வரலாறு. அந்த வரலாறின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய முக்கியத்துவத்தை கூட்டணி கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். இல்லைன்னா தவறு இருக்க முடியும்? அவருடைய பேச்சு முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அவர் திமுகவை குறை சொல்லி பேசலை. ஆனால் அதற்கு முன்னால் இவர் முந்திக்கிட்டு அங்கே போய் இளங்கோவன் பேசுகிறார். இளங்கோவன் பேசினதை எடுத்து பாருங்கள். காங்கிரஸுக்கு இத்தனை எண்ணிக்கையில் இடங்கள் கொடுத்ததே அதிகம். கட்சிக்காரன் என் கட்சிக்கு நீங்கள் இவ்வளோ இடம் கொடுத்ததே அதிகம்னு அவனே சொல்லுவானா? இவன் கட்சிக்காரனா? காங்கிரஸ்காரன் கேட்க மாட்டானா? அது கொடுத்ததே அதிகம். காங்கிரஸுக்கு ஒன்றும் செல்வாக்கெல்லாம் கிடையாது. எந்த கட்சிக்காரங்களாவது லெட்டர் பேடு கட்சிக்காரன் கூட அவனுடைய கட்சிக்கு செல்வாக்கு இல்லைன்னு அவன் சொல்ல மாட்டான். ஒரு லெட்டர் பேடை வச்சுருப்பான்ல, ஒரு லெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா நான் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு நிறைய லெட்டர் பேடில் எழுதிட்டு வருவான். இந்த லெட்டர் பேடை வச்சுருக்கவங்க கூட அவன் கட்சிக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லுவானா? என் கட்சிக்கு செல்வாக்கு இல்லை, எங்களுக்கு இவ்வளவு தொகுதிகள் கொடுத்ததே அதிகம்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு விலை போயிருக்கான்றதை பார்த்துக்கோ. வேற என்ன? கார்த்தி சிதம்பரம் திமுகவுக்கு எதிராக எதுவுமே பேசலையே. ஆனால் என் கட்சியை நான் வளர்க்க வேண்டும்னு சொல்லக்கூட உரிமை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு கூட்டணி தர்மத்தை மதிக்கிறது திமுகன்றது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாமே. சரி, முக்கியமான விஷயத்த சொல்லுங்கள். ஸோ இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்தில் வந்து இந்த கூட்டணி முடிவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேர்தலில் வந்து சேர்ந்து சந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ வருமா? உங்களுடைய சுயமரியாதைக்கு நான் எப்படிங்க சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? காங்கிரஸ்காரன் உப்பு போட்டு சாப்பிட்றானா இல்லையான்னு நான் எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்? அதான் நான் சொல்கிறேனே, காங்கிரஸ்காரன் உப்பு போட்டு சாப்பிட்றானா இல்லையான்றத நான் எப்படி கேரண்டி பண்ண முடியும்? அது காங்கிரஸ்காரன் தான் புரிஞ்சுக்கணும். திமுகவுடன் நீங்கள் பயணித்தீர்கள். இப்போ நீங்கள் 2018 தேர்தல், 2016 தேர்தலில் நீங்கள் அவங்களோட இருந்தீங்க, 2018 தேர்தலில் அவங்க கூட இருந்தீங்க, 2019 தேர்தலில் இருந்திருக்கீங்க. சாரி, 2018 கூட்டணி உறுதிப்படுத்தினீங்க. 2019 தேர்தலில் அவங்க கூட இருந்திருக்கீங்க, 2021 நீங்கள் கூட இருந்திருக்கீங்க, 2024 கூட இருந்திருக்கீங்க. சரியா? இதில் உங்களால் திமுகவுக்கு சாதகமா, திமுகவால் உங்களுக்கு சாதகமா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போ உங்களால் திமுகவுக்கு சாதகம்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு உரிய மரியாதையை திமுக தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? அந்த குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாதா? ஏங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு கணவன் மனைவி இடையே கூட பரஸ்பர நன்மதிப்புன்றது இருக்கணும். நான் உனக்கு வேல்யூ ஆட் பண்ணுறேன், நீ எனக்கு வேல்யூ ஆட் பண்ணுறன்றது தான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே. ஒரு கணவன் மனைவிக்கே அப்படி தானும் போது 2 கூட்டணி கட்சிகள் அவங்க இணைந்து பயணிக்கும் பொழுது என்னால் உனக்கு நன்மை, உன்னால் எனக்கு நன்மை அப்படின்ற அந்த பரஸ்பர புரிதல் இருந்தால் தானேங்க அந்த கூட்டணி சரியாக இருக்கும். இதில் நான் என்னால் நன்மை அப்படின்றத நான் சொல்லவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்? சொன்னால் உன்னால் நன்மை இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கணும். அதை விட்டுவிட்டு காங்கிரஸில் இருக்கிற ஒரு அலக்கையை வைத்து நீ வந்து பேச வைக்கிற அப்படின்னா அப்போ இவ்வளோதான் உன்னுடைய அரசியல். இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருந்தேன். கார்த்தி சிதம்பரத்துடைய 5 நிமிடமோ 10 நிமிடமோ அவர் பேசினார் அந்த மேடையில். காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் அங்கே தான் இருந்தார். கார்த்தி சிதம்பரம் பேசியது தவறுன்னு ஒரு காங்கிரஸ்காரன் சொல்லட்டும், தவறுன்னு அவர் பேசியது
தன்னுடைய கட்சியுடைய பெருமையை பேசுவது தவறா? தன்னுடைய கட்சிக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்வது தவறா? தன்னுடைய கட்சிக்கு கூடுதல் எண்ணிக்கையில் இடம் கிடைக்க வேண்டும் என்று சொல்வது தவறா? இப்படி பேசி பேசி வந்து கூட்டணிக்கு வர வச்சிருவீங்க போல இருக்கு. எனவே நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருந்தேன் பேசுறதுக்கு, பட் நேரம் கருதி இதோடு முடிச்சுக்கலாம். பட் இதுதான் கடைசி முறை நம்ம சந்திக்க போகிறதுல. நாளைக்கு வேற ஒரு தலைப்போட பேசாத விஷயங்கள்லாம் எடுத்து வந்து கேள்வி கேட்குறேன். இன்றைக்கும் கூட பதில்கள் மிக்க